இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் விலகியுள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பது சம்மந்தமான அறிவிப்பு. ரேஷன் கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா இலவச அரிசி, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதற்கான கால அவகாசம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைப்பதற்கு சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இணைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இதுவரைக்கும் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்காமல் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அவை இரண்டையும் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களோட ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு லிங்க் ஆகி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மேரே ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மேரே ரேஷன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஆகும். இது ஒரு 15 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆதார் சீடிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் தெரிஞ்சால் அது நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் ஆதார் கார்டு ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுடைய ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், கார்டு டைப், கார்டு நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள், அதுக்கு பக்கத்துலேயே ஆதார் சீடிங் எஸ் அந்த மாதிரி இருக்கும். லிங்க் ஆகிருந்தால் எஸ்ன்னு இருக்கும். லிங்க் ஆகாமல் இருந்தால் நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லிங்க் ஆகலைன்னா நீங்கள் போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது அறிவிப்பு பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்குவது சம்மந்தமான அறிவிப்பு. அது என்னென்னு பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பணிக்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது. ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கி வரும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பெறுவதற்கு குடும்ப அட்டை மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த நீண்ட நாட்களாக காத்திருந்த சுமார் 2 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் குடும்ப அட்டை அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய ரேஷன் கார்டு நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு போஸ்ட் மூலமாக வரும். அல்லது உங்கள் ஊரில் இருக்க ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு உங்களோட ரேஷன் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNPDSன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே TNPDS.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு புதிய விநியோக திட்டம்னு சொல்லி ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே செகண்டாக மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போதே குறிப்பு எண் வந்திருக்கும். அந்த குறிப்பு எண்ணை என்டர் பண்ணி பதிவு செய்ய ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிடும். நெக்ஸ்ட் பேஜில் புதிய மின்னணு அட்டை கோரிக்கைன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு நிலை, அடுத்ததாக துறை சரிபார்ப்பு, கடைசியாக தாலுக் வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலைன்னு சொல்லியிருக்கும். இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதாக உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை கிடைக்கும்.
இதுவே இந்த 4 பிளேஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிக் மார்க் இருந்தால் நீங்கள் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கலைன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ரூவ் ஆகிட்டுதுன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். மெசேஜ் வராத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புதிய ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக அல்லது ரேஷன் கார்டில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததான் 3வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பு. இந்த புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்திற்கு வந்து புதிதாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இது வரைக்கும் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணாமல் இருந்து புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உரிமை தொகை 15ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.